ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் குரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ்க்கு வந்திருக்கேன். இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க, 70% ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தால் கூப்பிட்டுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். என் பேத்தி பாருங்கள், எனக்கு குடிக்க விட்றாளான்னு பாருங்கள், ஒரே சேட்டை பண்ணுறா பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் டீ வாங்க போயிருக்காரு அவருக்கு. எங்கள் மகா வந்து பர்கர் ஆர்டர் பண்ணிச்சு, அது வாங்கிட்டு வர போயிருக்கு. எனக்கு மட்டும் ஜூஸ் வாங்கிட்டு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அது பாருங்கள், நான் உள்ளே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேரன் வந்து நல்ல மார்க் எடுத்துக்கிறான். பாட்டி எனக்கு டாய்ஸ் வேணும்னா, சரி அதுதான் பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டாய்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக. இதில் என் பேத்தி ஒரு டாகு பொம்மையை எடுத்து வச்சுட்டு ஒரே சேட்டை பண்ணிக்கிறான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாசாணி இதை தான் என் பேரனும் என் பெரிய பேத்தியும் ரொம்ப பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த டாய்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், என் பேத்தி பாருங்கள், இதில் அந்த அம்மா ஏதாச்சும் சூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கேயும் அங்கேயும் பாருங்கள், டாக் தூக்கிட்டு வந்துட்டா பாருங்கள். மறுபடியும் அது வேணும்னு சொல்லிச்சு, நான் எடுத்து கீழே வச்சேன், மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டா. இங்கே பாருங்கள், தூக்கிட்டு வந்து அதை நான் வாங்கி ஆகணும்னு கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறா பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாய்ஸ் தான் அதுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன். என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் அந்த டாய்ஸ் வாங்க போகிறேன். காமிச்சேன்லங்க மாசாணி, அது வாங்கி கொடுக்க போகிறேன். அடுத்தது பாருங்கள், என்னென்ன பண்ணுறா பாருங்கள். கடையில் அடுத்தது ஒன்று எடுத்து வச்சுன்னுக்குறா பாருங்கள். பில்லெல்லாம் பார்க்குறாங்க அந்த அம்மா. அங்கே பாருங்கள், பேக் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க அந்த அம்மா. பாருங்கள், அடுத்த டாய்ஸ் எடுத்துட்டா பாருங்கள், கையில் எடுத்துகிட்டு வரா பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது தூக்கிட்டு வந்துட்டால என் பேத்தி. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கத்தி வாங்கலான்னு பார்த்தேன். இதோ எல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு நான் வாங்க வந்த கத்தி பார்த்தேன், எனக்கு கிடச்சிடுச்சு. ஒரு கத்தி எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மடி என் பேத்தி என்ன பண்ணுறா பாருங்கள். நான் இந்த பக்கம் திரும்பி கத்தி எடுத்துகிட்டு இருக்கேன், அவள் பாருங்கள் அந்த பக்கம் என்ன பண்ணுறா. அடுத்தது வேறு ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கினா. அங்கே பாருங்கள், உட்காந்து டாய்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்தது அவங்க அது ஒரு ஏதோ ஒரு மூடி எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், அது கிடச்சிருக்கு அவளுக்கு. அங்கே பாருங்கள், கையில் எடுத்து வச்சுக்கினா பாருங்கள். அதோட நான் தூக்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஜூஸ் வடிகட்டுறது ஒன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து துணி எடுக்கலாம் வா, டைம் ஆயிடுச்சுன்னு சத்தம் போட்டான்னு வந்துட்டேன். நான் ஒரு சேலை எடுத்தேன், நல்லா இருக்கான்னு ஒன்று ஒன்றா எடுத்து எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்குறேன். அங்கே பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கான்னு கேட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறாரு. சரி எடுத்துக்கோ அப்படின்றாரு. இது பாருங்கள், இது ஒரு சேரீ, இது எனக்கு பிடிச்சி தான் நான் எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 2 எடுத்தேன். இந்த ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இன்னொன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் அவர்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். 4 தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 6 எடுத்து வச்சேன், அப்புறமேட்டு எடுத்துட்டேன். கீழே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபருக்கு சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்க போயிருக்காரு, நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை கடைக்கு கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டேன், சும்மா வா என் கூடன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன், கூட்டிகிட்டு போயினார் போத்தீஸ் கூட்டு போய் எனக்கு சேலை வாங்கி கொடுத்தாரு. எதுக்குன்னு நான் கேட்டு சிரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்கிறாரு, நீ புதுசாக யூடியூப்பு ஓப்பன் பண்ணியிருக்கல, அதனால நான் உனக்கு சேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 4 சேலை. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அது என்னென்னு கடைசியாக காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே வந்து போனோம் போத்தீஸில். நிறைய பேர் சொன்னாங்க ஆஃபர் போட்டுக்கிறாங்கன்னு. அங்கே வெளியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம்லாம் ஆஃபர் 70% ஆஃபர் போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அப்புறம் வந்து பிஸ்கெட்லாம் நல்லா ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க. எங்களுக்கு வந்து எங்கள் பேரன் மாதிரி பேத்தி மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்களாம் சாப்பிடுவாங்க, எங்கள் மகளும் சாப்பிடுவாங்க. அதனால் தெரியும் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பிஸ்கெட் வந்து 30% ஆஃபர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? போத்தீஸ் குரோம்பேட்டை நாளைக்கு என்ன நான் வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதுவாக இருந்தால் நீங்கள் போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரஸ்க்கு 30% ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரஸ்க்கு எங்கள் பேத்தி சாப்பிடுவா, பெரிய பொண்ணுக்கு, அதனால் இது வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கெட் வந்து ஒன்று வாங்கினா 1 ஆஃபர், அதனால இது வாங்கினேன். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கெட் அங்கே வந்து ஆஃபர் தான். பிஸ்கெட்டு 1 வாங்கினா 1 ஆஃபர். அடுத்தது வந்து பேஸ்ட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பொண்ணு வந்து இந்த பேஸ்ட்டு தான் தேய்ப்பேன், டாபராமில் தான்.
இது வந்து ஒன்று எடுத்தால் ஒன்று ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் குரோம்பேட்டை போத்தீஸில் போய் கண்டிப்பாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஆஃபர் தான். இந்த பிஸ்கெட்டும் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர். அதனால் எங்கள் பேத்திங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பவுட்ரு வந்து என் பேத்திங்களுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். 2 பேருக்கும். இதோட ரேட்டு வந்து 340 ரூபா, 150 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க ஆஃபர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வாங்கிட்டேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் பாப்பாங்க இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் வாங்குங்க போத்தீஸில். இது வந்து 20 ரூபா ஆஃபர் வந்துச்சு. சரி, என் பேரன் மேகினா சாப்பிடும் சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். 620 ரூபா இந்த காப்பி தூள் சன்ரைஸ். இதோட விலை வந்து 395 ரூபா கொடுத்து வாங்கணும் ஆஃபர். சன்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் காப்பி கொடுப்பாங்கனால எனக்கு தேவைன்னு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்தது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே என் பேரமாருக்கு பேத்து மாதிரி கஞ்சி வந்து நானே தான் அரைப்பேன். இந்த வாட்டி இவர் எங்கள் வீட்டுக்கார போத்தீஸ் கூப்பிட்டு போக பாருங்கள். இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபரில் போட்டுருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பெப்சோடென்ஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது டாக்டர் வந்து எங்கள் மகள் தேய்க்காங்க, ஒன்று ஆஃபருக்கும் வாங்கினேன். இது வந்து பெப்சோடென்ஸ் நானும் எங்கள் ஹஸ்பண்டு வாங்கிட்டேன். அதனால் இது வந்து 30% ஆஃபர். எல்லாமே ஆஃபர் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போத்தீஸில். தேவைப்பட்டால் போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குரோம்பேட்டை. அடுத்தது வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வாங்கினா இதுவும் ஒன்று ஆஃபர். அடுத்தது மைனஸ் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த எங்கள் பேரமாறு எங்கள் மகள்லாம் இந்த இது வச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டுக்கு வச்சு இந்த மைனஸ் இதெல்லாம், அதனால் அவங்களுக்காக வாங்கணும். இதுவும் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்ன ஒரே ஆஃபராகவே காமிக்கிறாங்களேன்னு நீங்கள் சிரிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எதுவும் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர். பிஸ்கெட் இதுவும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அடுத்தது ஊதுபத்தி வாங்கினேன் சாமி கும்பிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஆஃபர் தான். ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர். அடுத்தது இது ஒரு மேக்கி பாக்கெட் வாங்கினேன். இதுவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மட்டன் செய்கிற சுக்காவான். நான் என்ன பண்ணுறது, எங்கள் பசங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜு தான். அதனால இது நான் என்ன பண்ணேன், மஷ்ரூம் வாங்கி ஃப்ரை பண்ணுறதுக்காக அதில் போடலாம் அந்த மசாலாவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆஃபரு 60 ரூபாய் இதோட விலை. ஆனால் 30 ஃப்ரெண்ட்ஸ் 50% ஆஃபர். இதில் இந்த பிராண்டு மட்டும் 50% ஆஃபர் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இந்த மசாலா வாங்கிட்டேன். இதுவும் வந்து 50% ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். இது மேகி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இதை பாருங்கள், ஒன்று வாங்கினா இதுவும் ஒன்று ஆஃபர். இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த மேகி பிடிக்கிறனால அதனால் வாங்கினேன். இது ஆஃபர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வேணால் எனக்கு வேணும்னு 2 பாக்கெட் வாங்கிக்கிறேன். அடுத்தது இது ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சியில் போண்டா பஜ்ஜி போட்டுக்கலாம், மிளகா பஜ்ஜி போடலாம், ப்ரெட்டு பஜ்ஜி போடலாம். எங்கள் பேர மரத்துக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர் இருந்துச்சு, அதனால் சரி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சேமியா ஃப்ரெண்ட்ஸ். இது மேகின்னு வாங்க என் பேரன் இது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 பாக்கெட் வாங்கிட்டேன். அடுத்தது பிஸ்கெட்டு. இது ஒரு பாக்கெட் பார்த்தேன், சரின்னு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்லேஜி. அப்புறம் மீட்க்கு ஒரு பாக்கெட் வாங்கினேன். அப்புறம் இது ஒரு சேமியா, அரிசி சேமியான்னாங்க, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆச்சி தான், ஆச்சி பிராண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ராகி சேமியா, இதுவும் ஒன்று வாங்கினேன். ஏன்னா இதெல்லாம் இது வந்து கம்பு சேமியா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து ப்ரெட்டு. ஓகே, எனக்கு ஒன்று சாப்பிடுவான், சின்னவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஒன்று வாங்கிட்டு வந்தேன்.
அப்புறம் இது வந்து பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தான்னுமா என் பேரன் பாஸ்தான்னு வந்து இது பண்ணாங்க. அப்புறம் வந்து எல்ஜி பெருங்காயம் ஒன்று வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சியில் ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஆச்சி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆச்சி வாங்கிக்கலாம். ஆச்சி ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர். நான் வந்து எல்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே எனக்கு. அதனால் எல்ஜியில் ஒன்று வாங்கிட்டேன்னா, ஆனால் இது ஆஃபர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுவும் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாம் எங்கள் பசங்க இது பேர் என்ன பண்ணோம், ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே வந்தாலே பாட்டி ஜாம் இல்லையா ஜாமு சாஸு தேன் இதெல்லாம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பேரன்மார் இந்த இதில் ப்ரெட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க தேன், இதுவும் என் பேரனுக்கு தான். பேரனும் பெரிய பேத்தியும் அது சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு போட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது. இதுவும் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு வந்து என்ன போட்டிருக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நான் சொல்கிறேன். பில்லு 240 ரூபா போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனால் 245 ரூபா போட்டிருக்கு. இது எவ்வளோ 150 ரூபா இன்னும் சொன்னோம். இதுவும் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நிறைய ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போத்தீஸில், குரோம்பேட்டை போத்தீஸில் நான் இன்றைக்கி போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வெளியில் வாங்கினா ரேட்டு எங்கேயோ போயிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கம்மியாக தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வெளியில் வாங்கி தான் ஒன்றுக்கு ஒரு ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் வந்து போத்தீஸில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆஃபர் தான். உங்கள் வீட்லேயே குழந்தைங்க பேத்தி மாதிரிலாம் தான் இப்போல்லாம் லீவுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு தான் எல்லாமே ஆஃபர் தான். எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர். எல்லாமே இங்கே பாருங்கள். நான் வாங்கினது எல்லாமே இது வந்து காப்பீட்டில் 600 ரூபா. இதுவும் ஆஃபர் தான். எல்லாமே ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பிஸ்கெட்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். நாளைக்கு சண்டே தான். போத்தீஸில் போய் வாங்குங்க. போத்தீஸில் தான் வாங்கணும்னு சொல்ல, எனக்கு ஆஃபர் பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் வாங்கிட்டு வந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த ஆஃபர் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார சேலை எடுத்துக்க சொன்னார். அதனால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு போத்தீஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 410 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். நான் வீடியோ போடும்போது இது கட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 410 ரூபாவில் ஒரு சேலை எடுத்தேன். இதுவும் போத்தீஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 410 ரூபா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கட்டும் போது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 375 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்துட்டேன். உங்களுக்கும் பிடிக்குதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 375 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலை. எனக்கு பார்த்ததும் பிடிச்சிருந்தது, நான் எடுத்துக்கினேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், சரி நீ வந்து போடுற வீடியோலாம் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சி இங்கேருந்து சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறமேட்டு எடுத்துக்கோன்னு சொல்லும் போது சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 375 ரூபா தான் இது. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 3 ஆச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் 1 இருக்குது. 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 380 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதான் ஃப்ரெண்ட்ஸ் 4 சேலை எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இதெல்லாம் நான் வீடியோ போடும்போது இந்த சேலைலாம் கட்டுறேன். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணி சொன்னீங்கன்னா சரி நான் போடுற வீடியோ நீங்கள் பார்த்துங்க எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.